புதிர்கள் பேசும் காடு ஒரு சிறிய கிராமத்தில் 3 நண்பர்கள் கார்த்திக், நிவி மற்றும் ஹர்ஷா பள்ளி விடுமுறை நாளில் ஒரு புதிய சாகசம் தேடி புறப்பட்டார்கள். அவர்கள் சின்ன பைகள், பெரிய கனவுகள் மற்றும் துடிப்பான இதயங்களுடன் புறப்பட்ட அந்த பயணம் எதிர்பாராத விதத்தில் மாறிவிட்டது. அவர்கள் தங்கள் காலடி ஓசையைத் தொடர்ந்து ஒரு பச்சை பசேல் நிலை காட்டின் எல்லையை அடைந்தார்கள். அந்த காடு சாதாரண காடு இல்லையே, அது பேசிக் கொண்டிருந்தது. ஆனால் வார்த்தைகளால் அல்ல, அது புதிர்களால் பேசியது. ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு மலரும் ஒரு புதிர் போல் குரல் எழுப்பியது. அந்த குரல்கள் மென்மையாக இருந்தாலும் புரியாத புதிர்கள் போன்றதாக இருந்தன. ஒரு பாதை மூடும், ஆனால் வழிகாட்டும். என்ன அது என்ற கேள்வி கார்த்திக்கின் முன் தோன்றியது. பிள்ளைகள் பயந்தார்கள். ஆனால் அவர்கள் நின்றுவிடவில்லை. ஒவ்வொரு புதிருக்கும் பதிலை யோசித்து பொறுமையாக தீர்வை கண்டார்கள். சில நேரங்களில் அவர்கள் வழி தவறினார்கள். ஆனால் தோல்வி ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய பாடத்தை கற்றுத்தந்தது. அந்த காட்டில் அவர்கள் பார்த்தது பாம்பு வடிவ பாம்பு தேவதைகள், பறக்கும் ஆமை மற்றும் பசுமை மயங்கும் ஒளியுள்ள மரங்கள். ஒவ்வொன்றும் புதிர் கேட்டது. ஒவ்வொன்றும் உணர்ச்சிகள் சொல்லக்கூடாது என்று கற்றுத்தந்தது. உணர்வுகளை உணர வேண்டியதாக மாற்றியது. முடிவில் அவர்கள் கடைசி புதிரை தீர்க்கும்போது காடு அமைதியடைந்து ஒரு சிறிய ஒளிவழி திறந்தது. அந்த வழியாக அவர்கள் வெளியே வந்தார்கள். ஆனால் பழைய பிள்ளைகள் அல்ல. புதிய அறிவும் சிந்தனையும் பொறுமையும் கொண்டு வீடு திரும்பினார்கள். அன்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள், அறிவு என்பது புத்தகங்களில் மட்டுமல்ல, அனுபவங்களிலும் இருக்கிறது. புதிர்கள் பேசும் அந்த காட்டின் பாடம் அவர்களின் வாழ்நாளுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்துவிட்டது. இந்த கதையை உங்களுக்கு பிடித்திருந்தா தயவு செய்து லைக் செய்யுங்கள். சின்ன பொட்டானை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி நண்பர்களே. மறக்காமல் மறுபடியும் வாருங்கள். மேலும் அழகான கதைகளுக்காக. வணக்கம், நன்றி, வாழ்த்துக்கள்.